1.6ல 14 sum. An integer divided by 7 gives a quotient -3. What is that integer? ஒரு இன்டிஜரை 7ஆல் டிவைட் பண்ணும்போது -3 கிடைக்குது. அப்போ அந்த எக்ஸுங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 7 அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. -3 × 7 x = -21. செகண்ட் சம்மு 15 சம்மு. Replace the question mark with suitable integer in the equation. இந்த கொஸ்டின் மார்க் இருந்துச்சு, நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் வேலை. இப்போ என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது இல்லையா. இப்போ இதை முதல்ல கொண்டு வரேன், இதை இந்த பக்கம் கொண்டு வரேன். பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். -5 -x இது அப்படியே இருக்கட்டும். இந்த 72 இங்கே கொண்டு போகிறேன். இங்கே ஏற்கனவே ஒரு 72 இருக்குது. இந்த 72 அங்கே கொண்டு போனால் -72. அப்போ 2 கேன்சல் ஆகி 0 ஆகிடும் இல்லையா. அப்போ -5 -x = 0. இப்போ என்ன தேவை, எக்ஸ் தான் வேணும் இல்லையா. அப்போ எக்ஸை மட்டும் நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். கொண்டு போனால் என்ன வரும் பாருங்கள், இங்கே -5 அப்படியே இருக்கும். இந்த எக்ஸு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸு ப்ளஸ் ஆகிடும். அப்போ x = -5. அடுத்து, கேன் யூ கிவ் 5 pairs of single digit integers whose sum is 0. 0 வர மாதிரி 5 சிங்கிள் இன்டிஜராக எழுத சொல்கிறாங்க. -1 +1 0வா, -2 +2, அப்புறம் 0, அப்புறம் -5ன்னு எழுதலாம் இல்லையா. -5 +5. ஓ, எல்லாமே 0 தானே. அப்போ -3 +3 0, அப்புறம் -7 கூட எழுதலாம். -7 +7 0, அப்புறம் -5 எழுதியாச்சா. -6 +6 = 0. 1 2 3 4 5 6 எழுதிட்டுமா, 5 தான் கேட்டிருக்காங்க, அது போதும். இப்போ அந்த 2 வேலையை கொடுத்துட்டு இந்த ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க. முதல்ல P - Qக்கு எழுதலாம். இது முதல்ல P - Q டிவைடட் பை P + Q இல்லையா. இப்போ என்ன பண்ணலாம், Pக்கு பதில் -15ம் Qக்கு பதில் 5ம் போட போகிறேன். Pக்கு -15, Qக்கு ஏற்கனவே மைனஸ் இருக்குது, +5 டிவைடட் பை Pக்கு -15, Qக்கு +5. இப்போ பாருங்கள், இந்த -15ம் -5ம் ஆட் ஆகும் இல்லையா. மைனஸ் ஆட் பண்ணும்போது அப்புறம் 20 ஆகிடும். அப்போது -20 டிவைடட் பை இதுனா பாருங்கள், -15 +5. பெரிய சைன் தானே போடணும். பெரிய சைன் போட்டால் -15 - 5 10. அப்போது -10. இப்போ பாருங்கள், இது டிவிஷனில் இருக்குது இல்லையா. அப்போ டிவிஷனில் எழுதிடலாம். -20 -10 மைனஸில் கேன்சல் ஆகிடும். 0 0 கேன்சல் ஆச்சுன்னா 2/1 2ன்னு எழுதிக்கலாம்.